மொல்லேரியா துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் துமிந்த சில்வாவின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கொலன்னாவை தொகுதி அமைப்பாளர் பதவிக்கு அமைச்சர் பெசில் ராஜபக்ச தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். பார்லிமெண்ட் உறுப்பினர் துமிந்த சில்வா இதற்கு முன்னர் கொலன்னாவை தொகுதி அமைப்பாளராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீ ஜெயவர்தனபுர போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சபை உடன் அமுலுக்கு வரும் வகையில் இன்று கலைக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் பணிப்பாளர் சபை மற்றும் முகாமைத்துவத்தை பூரண மறுசீரமைப்புக்கு உட்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சரினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய பணிப்பாளர் சபையை அடுத்த வாரம் அளவில் நியமிக்க அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பின் பொருட்டு அதிகளவான படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று நண்பகல் தொடக்கம் பாதுகாப்பு கடமைகளில் மேலதிக படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிகால் ஹப்பு ஆராய்ச்சி தெரிவித்தார். கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனரத்ன சிலாபத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டார். ஒழுக்கமின்றி நாடு முன்னேறாது. ஒழுக்கம் இல்லாவிட்டால் தொழில்களிலும் விருத்தி ஏற்படாது. அண்மையில் கொலைகளை செய்தனர். வெறுப்பு வாக்குகளுக்காகவே மோதலில் ஈடுபட்டனர். கொல்லப்பட்டவர் யார்? ஜனாதிபதியின் தொழிற்சங்க விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகமே உயிரிழந்தார். ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகத்திற்கு கூட இந்த நாட்டில் வாழ முடியாது என கூறினால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என மேற்குலகத்தவர்களும் கவனம் செலுத்துவார்கள். அதனால் ஒழுக்கம் இல்லாதவர்களை அருகில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் எத்தனை வாக்குகளை கொண்டு வந்தாலும் அத்தகைய சம்பவம் இடம்பெறும் போது அவை அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றன. அனைவரும் அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதியின் மீதுமே குறை கூறுவர். சிலாபம் பிரதேச மீனவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு அங்கிகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கும் நோக்கில் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசியல்வாதிகளிடம் உள்ள துப்பாக்கிகளை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவையாற்ற துப்பாக்கிகள் தேவையில்லை என அவர்கள் கூறுகின்றனர். පුද්ගලික හමුදා වශයෙන් ආරක්ෂණ නිලධාරීන් තමන්ගේ යටතේ තබා ගන්නවා. அரசியல்வாதிகள் பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரிகளை தம்முடன் வைத்துக் கொள்கின்றனர். நாட்டில் இடம்பெறுகின்ற விளைவை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், கட்சிக்குள் ஏற்படுகின்ற பாதிப்பை ஏற்படுத்தும் சம்பவங்கள், அரசியல்வாதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற சம்பவங்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். மக்களின் பக்கம் பார்க்கும் போது மக்களின் பாதுகாப்புக்காக இவ்வாறான ஆயுதங்களை ஒருபோதும் அரசியல்வாதிகள் வைத்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. දේශපාලඥයන්ගේ අතේ තිබීම අවශ්‍ය නැහැ. මගේ මතේ නම් ராணுவத்தினர் மற்றும் போலீசாரை தவிர ஏனையோருக்கு துப்பாக்கிகள் உபயோகிக்க இடமளிக்க கூடாது என்பது எனது கருத்து. பொது உள்ள அனுமதி மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதனை மேற்கொள்வதற்கான சட்டம் திருத்தப்பட வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளாத பட்சத்தில் சமூக பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற விளைவுகள் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அமையலாம். සාමාජ්‍ය ගැටුම් නිසා ඇතිවන දේවල් ඉතාමත්ම කනගාටුදායක තත්ත්වයට පත් වෙන්නට පුළුවන්. හදිසි නීති ඉවත් කරලා තියෙන අවස්ථාවක அவசரகால சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் பயங்கரவாதம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அனைத்து அரசியல்வாதிகளிடமும் உள்ள சட்ட ரீதியான மற்றும் சட்டவிரோதமான துப்பாக்கிகள் சேகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் பாரிய விளைவை சந்திக்க நேரும். சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் அனைத்து கட்சிகளினதும் அரசியல்வாதிகளிடம் உள்ள துப்பாக்கிகளை அரசாங்கம் சேகரிக்க வேண்டும். அனைத்து அரசியல்வாதிகளிடமும் உறுதிமொழிகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அவர்களிடம் உள்ள துப்பாக்கிகள் தொடர்பாக அதில் வெளிப்படுத்துங்கள். அப்படியானால் துப்பாக்கிகளை சேகரிக்க அரசாங்கத்திற்கு இலகுவாக இருக்கும். அதனைத் தொடர்ந்தும் அரசாங்கத்திற்கு தீர்மானம் ஒன்று எடுக்க முடியும். பிரமுகர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற அனைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் சீருடையுடன் கடமையாற்ற வேண்டும் என போலீஸ் தலைமையகம் பணிப்புரை விடுத்துள்ளது. பிரமுகர் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் போலீஸ் நிலையங்களிலிருந்து ஆயுதங்களுடன் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக சகல போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவுபடுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான மேக்சி ப்ராக்டர் தெரிவித்தார். பிரமுகர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அதிகாரிகள் பயணிக்கும் வாகன தொடரணியில் அனுமதியின்றி துப்பாக்கிகளை ஏந்திய வெளி நபர்களும் பயணிக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மேக்சி ப்ராக்டர் கூறியுள்ளார். அனுமதியின்றி துப்பாக்கிகளுடன் வெளிநபர்கள் பிரமுகர் பாதுகாப்பு வாகன தொடரணிகளில் பயணிப்பதை தடுப்பதற்கும் அத்தகைய நபர்களை கைது செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு பிரமுகர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு போலீஸ் தலைமையகம் ஆலோசனை வழங்கியுள்ளது.
விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். எவர் இல்லாவிட்டாலும் தமது தரப்பினரால் கொழும்பை நிர்வகிக்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவிக்கு தெரிவான AJM முசாமில் தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவிக்கு தெரிவான AJM முசாமிலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்காலத்தில் எமக்கு பல சவால்கள் உள்ளன. வறுமையை ஒழிப்பது அதில் ஒன்று. நாட்டின் பொருளாதாரத்தின் கேந்திர நிலையமாக விளங்கும் கொழும்பு மாநகருக்குள் இளைஞர் யுவதிகளுக்கு அவர்களது எதிர்காலத்தின் பொருட்டோ சிறந்த வழியொன்றை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவற்றில் உள்ள முக்கியமான சவாலாகும். எமக்கு வாக்களித்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து பிரஜைகளினது உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாம் கட்டுப்பட்டுள்ளோம். ஏனைய கட்சிகளில் இருந்து தெரிவான உறுப்பினர்கள் ஏற்கனவே எமது மேயருக்கு ஒத்துழைப்பு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். கட்சி என்ற வகையில் எமக்கு 24 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. மறுபுறமுள்ள ஆசனங்கள் அனைத்தையும் சேர்த்தால் எம்மை விட கூடுதலாக அமையும் என அநேக மாணவர்கள் மத்தியில் கருத்து நிலவுகின்றது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற சட்டத்திற்கு அமைய, மாநகர சபை கட்டளை சட்டத்திற்கு அமைய அதிக ஆசனங்களை வெற்றி கொள்ளும் கட்சியே நகர சபையை நிர்வகிக்க முடியும். அதை எந்த வகையிலும் மாற்ற முடியாது. அதன் காரணமாக சட்ட ரீதியில் எவராலும் ஐக்கிய தேசிய கட்சியை அசைக்க முடியாது. நாம் இன்று கொழும்பு மாநகரில் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளோம். இந்த நகரில் நாம் பெற்ற வெற்றியை மாபெரும் வெற்றியாக மாற்ற வேண்டும். அவ்வாறெனில் கொழும்பு மாநகரில் பெற்ற வெற்றியால் மாத்திரம் நாம் திருப்தி அடைய முடியாது. அடுத்த கட்டமாக நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பயணத்தை நாம் கொழும்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தற்போது நானே கொழும்பு மாநகர சபையின் மேயர். இதற்கு இடையூறு விளைவிக்க அவரால் முடியாது. தற்போது சிலர் தரகர்களை அனுப்புகின்றனர். வருகின்ற அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயற்படுவதற்கு நான் தயார். ஆனால் என்னோட நிபந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நாம் இல்லாது போனால் உங்களால் முடியாது என யாராலும் கூற முடியாது. அவர் இல்லாவிட்டாலும் எம்மால் செயற்பட முடியும். செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 24 மணித்தேலங்களில் நாட்டின் சில பிரதேசங்களில் 3 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. வத்துரம்ப, அஹுங்கல மற்றும் அம்பிலிபிட்டி ஆகிய பிரதேசங்களிலேயே இந்த கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வதுரம்ப இகலலேல்பல தோட்டத்தில் இன்று அதிகாலை கூரான ஆயுதத்தால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். 3 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். அகுங்கல்ல மாக்கும்புர வத்துரைகம பகுதியில் பொல்லால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு தமது மூத்த சகோதரனின் தாக்குதலுக்கு இலக்காகி இவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பிலிபிட்டிய காவாந்திஸ்புர முல்லகாசியாய பகுதியில் மற்றும் ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கூரான ஆயுதத்தினால் தாக்கி 30 வயதான ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் ரூபா கருணாதிலக்க காலமானார். தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் இயற்கை எய்தியுள்ளார். தனது 79வது வயதில் ரூபா கருணாதிலக்க இயற்கை எய்தியுள்ளார். காலி மஹிந்த கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்த ரூபா கருணாதிலக்க கொழும்பு நாலந்தா கல்லூரியில் உயர்கல்வியை பூர்த்தி செய்தார். 1967 ஆண்டு டட்லி சேனாநாயக்கவின் அழைப்பின் பேரில் ஐக்கிய தேசிய கட்சியின் பெந்தர அல்பிட்டிய பிரதேசத்தின் அமைப்பாளர் பதவியை ஏற்றுக்கொண்டதனூடாக அவர் அரசியலில் பிரவேசித்தார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் பெருந்தோட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்த அவர் 1977 ஆண்டில் பெந்தர அல்பிட்டிய தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற தெரிவானார். ரூபா கருணாதிலக்க காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முதலாவது அமைச்சராகவும் திகழ்ந்தார். இதன் பின்னர் மாகாண சபைகள் அமைச்சராகவும் துறைமுகங்கள் மற்றும் கப்பத்துறை அமைச்சராகவும் அவர் பதவி வகித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவராக கடமையாற்றியதுடன் செயற்குழுவின் உறுப்பினராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். அத்துடன் 2000ஆம் ஆண்டு முதல் நெதர்லாந்துக்கான இலங்கை தூதுவராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். ரூபா கருணாதிலக்கவின் இறுதிக்கிரைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை அல்பிட்டிய நியாகமவில் உள்ள அன்னாரது குடும்ப மயானத்தில் இடம்பெற உள்ளது.